சக்தி, இன்னைக்கு 6 மணிக்குள்ள இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன்னு நீதான் சொல்லி இருக்க. அதுல எந்த மாற்றமும் இல்லல்ல? ஒரு மாற்றமும் இல்லத்த. நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இத பாரு சக்தி, உனக்கு நான் 6 மணி வரைக்கும் டைம் தரேன். ஒருவேளை உன்னால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலன்னு வச்சுக்கோ, அப்புறம் வேற எந்த காரணத்துக்காகவும் நீ இந்த வீட்டு படியை மிதிக்கவே கூடாது. என் பொண்ணு மேல விழுந்த களங்கத்தை எப்படி துடைக்கணும்னு எனக்கு தெரியும். அது நான் பாத்துக்கிறேன். என்ன ஒத்துக்கிறியா நீ? ஒத்துக்கிறேன் அத்த. நல்லா யோசிச்சு சொல்லு சக்தி. அப்புறம் இன்னொரு டிராமா பிளான் பண்ணக்கூடாது, சரியா? பூஜா, நான் யோசிக்காம எதையும் சொல்ல மாட்டேன். சொல்லிட்டேனா அப்புறம் அத பத்தி யோசிக்கவே மாட்டேன். வா வெற்றி, போலாம். அம்மா, சரண்யா உங்க பொண்ணுமா? இவ யாருமா இவ? சக்தி இப்ப பேசுறது பூரா உங்க பொண்ணுக்காக. அதை நீங்க எப்போ மறந்துடாதீங்கம்மா. சரண்யாமா, நான் இருக்கமா உனக்கு. நீ தைரியமா இரு, சரியா? வா. பொடி லூசு. ஆறு மணிக்குள்ள இந்த பிரச்சனையை இவ சால்வ் பண்ணிருவாளாம். அது எப்படி முடியும்? சரியான லூசு. சக்தி, உங்க அண்ணி வாழ்க்கைய நீயே முடிச்சு வைக்க போற பாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் சீஃப் டாக்டரை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், சொல்றேன். சரி. டாக்டர் வெளியே போயிருக்காங்க, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க மேடம். ஓகேங்க, வா வெற்றி. பூஜா, சொல்லு ஷாலினி. சக்தியும் வெற்றியும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. இப்பவா? ஆமா, நினைச்சேன் இவ அடுத்து அங்கதான் வருவான் நான் நினைச்சேன். சரி, நீ ஒன்னும் பயப்படாத ஷாலினி. இதான் சரியான ரிப்போர்ட், தைரியமா சொல்லு. சக்தி ரொம்ப சீன் போடுவா. சீஃப் டாக்டரை பாப்பேன், போலீஸ்க்கு போவேன்லாம் சொல்லுவா. நீ எதுக்குமே அசராது. இதான் சரியான ரிப்போர்ட், உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோன்னு சொல்லிடு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நான் வைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கா போறேன்? உனக்கு இருக்குடி. மேடம், எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? டாக்டர் எப்பதான் வருவாங்க மேடம்? சொல்லுங்க. சிஸ்டர், இவங்க டாக்டரை பார்க்கணுமா? மேடம், நீங்க இவங்களை சொல்லுங்கம்மா, கேளுங்க. என்ன விஷயம்? சிஸ்டர், இது இங்க எடுத்த டிஎன்ஏ ரிப்போர்ட். இது கொஞ்சம் பாருங்களேன். மேடம், எதுவா இருந்தாலும் சீஃப் நர்ஸ் கிட்ட பேசிக்கோங்க. ரிப்போர்ட் கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை. இப்போ சீஃப் நர்ஸ் எங்க இருப்பாங்க? வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. என்ன விட்டு இவங்க முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க? இரு, சீஃப் நர்ஸ் வரட்டும், அவங்க கிட்ட பேசிப்போம். இவங்களே இப்படி பேசிட்டு போறாங்கன்னா அவங்க எப்படி பேச போறாங்களோ? ஹலோ, ஓகே மேடம். மேடம், சீஃப் நர்ஸ் வந்துட்டாங்களா? நீங்க போய் பாருங்க. இவர் இங்கே இருக்கட்டும். நீங்க வெயிட் பண்ண. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? இல்ல மேடம், ஆக்சுவலி இது ஏங்க ரிப்போர்ட்டை என்கிட்ட காட்டுறீங்க? என்ன ப்ராப்ளம் மட்டும் சொல்லுங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் திரும்ப திரும்ப பாக்குறது தான் என் வேலையா? இல்ல மேடம், இந்த ரிப்போர்ட் தப்பா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னொரு தடவை செக் பண்றீங்களா? பாருங்க மேடம். ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எங்க ரிப்போர்ட்டே தப்புன்னு சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் தெரியுமா? மேடம் ப்ளீஸ் மேடம், இது எங்க அண்ணியோட ரிப்போர்ட். நான் நிஜமாவே சொல்றேன், இதுல எது தப்பு நடந்திருக்கு. ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு தடவை செக் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த ரிப்போர்ட் தான் ஃபைனல்.
யூ மே கோ நவ். மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்காக ஒரே ஒரு தடவை செக் பண்ணுங்களேன். நீங்க போறீங்களா? செக்யூரிட்டியை கூப்பிடவா? செக்யூரிட்டி. வேண்டாம், சாரி மேடம். என்னாச்சு சக்தி? அந்த சீஃப் நர்ஸ் எரிஞ்சு விடறா வெற்றி. எங்க ரிப்போர்ட்ல தப்பு இருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்றா. இந்த நர்ஸ் போய் சீஃப் நர்ஸ் கிட்ட என்னவோ சொல்லிருக்கா. அதான் என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம அந்த சீஃப் நர்ஸ் என்ன வெளியில போன்னு சொல்லிட்டா. யாரு? நம்ம வந்ததுமே முதல்ல பார்த்தோமே அந்த நர்ஸா? ஆ, ஆமாமா, அவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா சக்தி. எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கல சக்தி. அவ ஆளும் மூஞ்சியும் சை. இப்போ நீ என்ன சொன்ன? அவ ஆளும் மூஞ்சியும் சை. ஏய், என்ன மாறி சீரியல் மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஏய் இருடா ஒரு நிமிஷம். ஓகே. அந்த தோடுடா. ஏய், என்ன தோடு கீடுன்ற? இரு ஒரு நிமிஷம், நான் இப்ப வரேன். ஆ. ஹலோ மேடம், எதுக்கு சும்மா சும்மா வந்து பார்த்துட்டு இருக்கீங்க? ஹலோ, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை தடவை வந்து பாப்பீங்க? நான் இனிமே வரமாட்டேன் மேடம். ஏய் வெற்றி, கன்ஃபார்ம்டா, சந்தேகமே இல்ல. அந்த தோடு தான். எப்படியும் ஒரு 50,000 இருக்கும். செம ரிச்சான தோடு. அடியே பைத்தியக்காரி பைத்தியக்காரி, தோடு டிசைன் பாக்குறதுக்கு உள்ள போன எவ்வளவு பெரிய விஷயத்தை டீல் பண்ணிட்டு இருக்கோம். தோட பாக்குறதுக்கு போயிருக்க பைத்தியக்காரி பைத்தியக்காரி. ஏய் அது இல்ல வெற்றி, நீ சரியா கவனிச்சிருக்க மாட்ட. அவ போட்டிருக்கிற தோடு பூஜா ஓடுது. என்னடி சொல்ற? பூஜாவோட தோடா? ஆமா, எனக்கு நிச்சயமா தெரியும். அது பூஜாவோட தோடு தான். எது? இப்ப அந்த நர்ஸ் போட்டிருந்தாலே கியூட்டா குட்டியா, இந்த மயில் போட்டு ஒரு கல் வச்சு டிசைன் மாதிரி. ஆமா. கற்பூர புத்திடா வெற்றி உனக்கு. ஏய் ஒரே ஒரு நிமிஷம், திரும்பி நில்லு. ஏன்? சொல்றேன்ல, திரும்பி நில்லு. சரி. நில்லு. என்ன திரும்பி பார்க்காம சொல்லு. நான் போட்டிருக்கிற தோடு என்ன கலருன்னு என்ன பட்டுன்னு இப்படி கேட்டா? சொல்லுடா. அது வந்து சிவப்பு கலரு, சுத்தி வந்து நீல கலர்ல கல்லு கல்லுக்கெல்லா இருக்கும். பெருசா பானை மாதிரி இருக்குமே, அதானே? என்ன சொன்ன? நான் இப்போ கரெக்டா சொல்றேன். ஏய் போதும், வாய மூடிக்கிட்டு இரு. நான் சொல்றத மட்டும் கேளு. நான் போய் சீஃப் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன். நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணா போதும், ஓகேவா? உனக்காக ஹெல்ப் பண்ண சக்தி என்ன வேணாலும் பண்ணலாம், கேளு. உனக்கெல்லாம் பிடிச்சதாண்டா இந்த சீஃப் நர்ஸ் இருக்கால. ஆமா, செம்ம ஃபிகர். சொல்லு சக்தி, என்ன பண்ணும்? வெற்றி சீரியஸா கேளு. எப்படியும் பூஜா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா. அந்த நர்ஸ் கிட்ட பேசியிருப்பா. அதுக்கு ப்ரூஃப் வேணும்ல. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா சிசிடிவி ரூம் இருக்கும். நான் அந்த ரூமுக்கு போய் ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன், சரியா? நீ அது வரைக்கும் அந்த சீஃப் நர்ஸ் கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இரு, சரியா? கொஞ்ச நேரம் அவளை டைவர்ட் பண்ணு, சரியா? இந்த நர்ஸ் நான் டீல் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஓகே. உனக்காக நான் என்ன வேணாலும் நான் உன்னை ஜாலியா பேசுற மாதிரி நடிக்க மட்டும்தான் சொல்றேன், ஓகேவா? ஏதாவது ஏழை எழுத்து வச்ச. என்ன சக்தி, முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட எப்படி பேசுறது? நீ நல்ல கடலை போடுவனே எனக்கு தெரியும், போ. ஓகே. ஏ நர்ஸே, வெற்றி இஸ் கமிங். மாட்னியா? நான் தான் சொன்னேன்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன் பின்னாடி வந்து நிப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? அப்படியே உடனே நடிப்பே இல்ல? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவியே.
உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏ பிரியா, இனிமே நீ என்னை ஏமாத்தவே முடியாது. பிரியாவா? ம். ஹலோ, நீங்க நினைக்கிற பிரியா நான் இல்லைங்க. 1 நிமிட். சே, இது வேற பிஸியான டைம்ல. ஹலோ. டேய், சும்மா கதையெல்லாம் விடாது சரியா? உன் கண்ணு எவ்வளவு ஷார்ப்னு எனக்கு தெரியாதா? இவ்வளோ ஷார்ப்பான கண்ணு இந்த உலகத்துல வேற யாருகிட்ட இருக்கு? என்ன கண்ணு ஷார்ப்பா? டேய், நீ இப்பதானடா பார்த்த? அதுக்குள்ளேயே வா. ஹலோ. வா. ஏய், மறுபடியும் ஒரு தடவை சொல்லு. ஹலோ. வா. என்ன வாய்ஸ் அடி? செம்ம வாய்ஸ் தெரியுமா? சும்மாவா நாங்கெல்லாம் உன் பின்னாடி சுத்தணும். எப்படி உடம்பு இவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்க? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா? ஐயோ சிரிக்காத சிரிக்காத. ஐயோ சிரிக்கிறாளே. ஏய், நீ சிரிச்சா என் ஹார்ட் தாங்காது. ஓவி, என் சிரிப்பு அவ்வளோ அழகா இருக்கா? எனக்கு சக்தின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவ சிரிக்கும் போது அந்த தெத்துப்பல் ஒண்ணு இருக்கு அவளுக்கு. ஐயோ, அது எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க, பயங்கர கொடுமை. ஆனா உன்னோட தெத்துப்பல் இருக்குல்ல, என் தெத்து பல்லு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு எத்தனை தடவை என்கிட்ட நீ சொல்லியிருக்க. எனக்கு தான் தெத்து பல்லே இல்லையே. என்னங்க இது? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய் லூசு, 2 நிமிஷத்துல வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டியே. ஏய், அவன் நடிக்கிறான்டி. சரி எங்க இருந்த தன்னாலா? இந்த ரோஸ கொடுத்து உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண எங்கெல்லாம் உன்னை தேடணும் தெரியுமா? ப்ரொபோஸ் பண்றியா வெற்றி? ஏய், சும்மா ஒரு 2 வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தேனடா சொன்னேன். ஆமா, உங்க பேர் என்ன? செல்வா. ஓவி செல்வா, என்கிட்ட போட்டு அதே விட்டு அவகிட்டையும் போடுறியா? ஏய் நம்பாதடி, அவன் சரியான ஃப்ராடுடி. செல்வா, யூ ஆர் சோ ஸ்மார்ட். ஐயோ, ஸ்மார்ட்டா? நீங்க போடி வாடின்னு என்ன உரிமையா கூப்பிடுறது ஐ லைக் இட். ஓ, மொத்தமா விழுந்துட்டியேடி. எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. இப்ப வேண்டாம், உங்க நம்பர் கொடுங்க, நைட் நான் கால் பண்றேன். நம்பர் மட்டும் கொடுத்தன வைய, நீ என் கையில செத்தடா. என்ன பிரியா, உனக்கு இல்லாத நம்பரா? உன் போனை கூட நானே டைப் பண்ணி கொடுக்குறேன். போன லாக்ல இருக்கா? இல்ல இல்ல. ஓ, உன் ஹார்ட் மாதிரியே ஓபனா தான் இருக்கு. ரொம்ப ஓவரா போறடா. டேய், நீ வெளியில வா, உனக்கு இருக்கு. செல்வான்னு போட்டு ஹார்ட் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பிரியா இல்ல. நான் இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் நர்ஸ். ஏய், சும்மா விளையாடாத போ. ப்ராமிஸா? ஐயோ சாரிங்க, நான் உங்களை பிரியான்னு நினைச்சிட்டேன். கொடுங்க, போன் நம்பரை டெலீட் பண்ணிடுறேன், கொடுங்க. இருங்க இருங்க இருங்க, உங்க பதட்டமும் புதுமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, இதெல்லாம் தப்பாயிடுங்க. சாரி சாரி, நான் வரேன், பாய். ஏ செல்வா, ஐ லைக் யூ. யூ ஆர் சோ ஸ்வீட். சரண்யா, இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேச வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா பேசாம இருக்க முடியல. நீ படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு சரண்யா. பாரு, எல்லாரும் எவ்வளவு டென்ஷனா உட்கார்ந்துருக்காங்கன்னு. இதெல்லாம் யாரால? அந்த சக்தியால தானே. ஏய் நில்லு, உன்கிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன். சரண்யா, நீ ஏன் சக்தியை இவ்ளோ நம்புறேன்னு
என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவங்க ரங்கநாயகியாத்த. அவங்க உனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டாம்னு சொன்னா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? சக்தி சொன்னா நீ அவ பின்னாடியே ஓடுற. கேளு பூஜா, நல்லா அவளுக்கு உரைக்கிற மாதிரி கேளு. பூஜா, நான் எங்க அம்மாவை நம்புறேன்னு திருச்சி விட பாக்குறியா? அப்புறம் எதுக்கு நீ சக்தி பின்னாடி போன? ஏன்னா என் வயித்துல வளர்ற குழந்தை அசோக்கோடதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் நான் போறேன். ஆனா ரிப்போர்ட்ல என்ன வந்துச்சு நீ பார்த்தல்ல? அதான் சக்தி போயிருக்கால, அவ போனா கரெக்டான ரிப்போர்ட்டோட தான் வருவா. ஒரு வேலை வரலனா சரண்யா, நீ போ, முதல்ல மேல போய் ரெஸ்ட் எடு. இவ கூட எல்லாம் பேசிட்டு இருக்காத நீ. ஏய், நீ ஒரு நிமிஷம் நில்லு. உனக்கு பிடிக்கலனாலும் நான் இதை சொல்லிதான் ஆகணும். நீ சக்தியை ரொம்ப நம்புற. அவ அதை ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிறா. அவ உனக்கு நல்லது பண்றதா நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நீ நினைக்கிறியா? அப்படி நினைச்சா உன்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அவளுக்கு ரங்கநாயகியத்தையே பழி வாங்கணும். அதுக்குதான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறா. இது கூடவா சரண்யா உனக்கு புரியல? இதெல்லாம் அவளுக்கு புரிஞ்சிருந்தாதான் இந்த வீட்ல பாதி பிரச்சனை நடந்திருக்காதே. அம்மா, இவ சொல்றான்னு நீங்க நம்பாதீங்கம்மா. இவ சொல்றது எல்லாமே போய். இவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா. இவ என்ன பல தடவை தப்பா பேசிருக்கா, மிரட்டிருக்கா. இவளை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா? என்ன சரண்யா, நீயும் சக்தி மாதிரியே போய் சொல்லிட்டு இருக்க? சரி விடு, அதெல்லாம் பழசு. இப்போ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? 6 மணிக்குள்ள சக்தி வந்து நிரூபிப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு காலமும் அவ அதெல்லாம் செய்ய மாட்டான். இப்போ அவ இங்க வந்து புதுசா ஏதாவது ஒரு டிராமா பண்ணுவா பாரு. நான் போனேன், இப்படி ஆயிடுச்சு, அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி ஒரு 2 நாளைக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படிதான் கேப்பா பாரு. ஏன்னா அவளுக்கு எப்பவுமே இந்த வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கணும். அதுக்கு அவ கையில கிடைச்ச ஒரே பகடக்காய் நீ மட்டும்தான். இது கூட புரியாம என்ன நீ? பூஜா, என் மனச நீ கலைக்க பாக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு சக்தி மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஏய் சரண்யா, ஐயோ, இவர் வேற இங்க இருக்காரே. இப்ப என்ன பண்றது? இவரை எப்படியாவது அனுப்பினதானே நம்ம பார்க்க முடியும். ஏதாவது சொல்லி சமாளிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், ரிசப்ஷன்ல உங்களை கூப்பிடுறாங்க. ஏதோ ஃபோன் வந்திருக்கான். உங்களை உடனே கூப்பிட்டாங்க சார். ஓகே, தேங்க்யூ மேடம். நம்ம அன்னைக்கூட என்னைக்கு இங்க வந்தோம்? கரெக்டா 20ஆம் தேதி தான் வந்தோம். அன்னைக்கு டேட்ல பாப்போம். அவளை மாட்டினடி.
அவ கூட நீ சொல்லி விட்டதெல்லாம் போதும், முதல்ல இங்க கிளம்பி வா. சக்தி என்னாச்சு, ஏதாவது கிடைச்சதா? இந்த சக்தி போனா கிடைக்காம இருக்குமா? ஹாய். சிசிடிவில அந்த பூஜாவும் அந்த நர்ஸும் பேசின ஃபுட்டேஜ் இப்போ என் போன்ல இருக்கு. ஏய் கலக்குற போ. சக்தி, அழகுக்கேத்த அறிவு எல்லாருக்குள்ள அமையாது, அது உனக்கு தான் அமைஞ்சிருக்கு. சக்தி, உன் அழகு அறிவு யாருக்கடி வரும்? செல்லம் செல்லம். டேய் எம்மா. நடிக்காத. அது எப்படி ஏன் தித்து பல்லு அசிங்கமா இருக்கா? யார் அப்படி சொன்னது சக்தி? உன் அழகு யாருக்கடி வரும்? ஃப்ராடு நீ. அந்த நர்ஸ் கிட்ட நீ வழிஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டியா? ஆமா. எப்படி? நீ போனை கட் பண்ணதா நினைச்சுக்கிட்டு ஆன்ல வச்சிருந்த. ஏய் சும்மா கதெல்லாம் விடாது சரியா? அதெல்லாம் சும்மா நடிப்பு. நடிப்பா? நீ நம்பாத. அப்படியெல்லாம் உன்னை சும்மா விட முடியாது. உன்னெல்லாம் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். வெற்றி, இப்ப நான் நேரா போய் சீஃப் டாக்டர் கிட்ட பேச போறேன். நான் அவரை எப்படி டீல் பண்றேன்னு மட்டும் பாரு. இங்க சீஃப் டாக்டர் ரூம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க. நீ இங்கே இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரியா? நான் சரியான ரிப்போர்ட்டோட வரேன். சக்தி, நான் அது வரைக்கும் என் உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி அந்த நர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கவா? அங்கயா? உன் உடம்பு ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பேசாம உட்கார். சரி சரி, நீயே போயிட்டு வா, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன்.